வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் புதிய தேர்தல் முடிவு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக எழுதீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது சமீப காலமாகவே அரசியல் ரீதியிலால் பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஒரு மைக் எடுத்துகிட்டு ஒரு சிலவர்களை பேட்டி எடுப்பாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க, எந்த கட்சி ஓட்டு போட போகிறீங்க, எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா இளை தலைமுறையினர்கள் இப்போ நியூவாக வாக்கு செலுத்த போகிறாங்களா, நியூ ஓட்டர்ஸு ஒரு 20, 22 வயசு, 19 வயது, 20 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களும் 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க அதாவது பொதுவெளியில் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடைகளிலோ கடை வீதிகளிலோ இல்லை பார்த்திங்கன்னா பொது இடங்களில் எங்கே போகிறாங்களோ ஒரு பார்க்கோ பீச்சோ அது மாதிரி இருக்கிற இடங்களில் மைக் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா மீடியாக்காரர்கள் கேட்குறார்கள். அப்போ அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறார்கள். அப்போ அவங்க எல்லாம் சொல்ல வராங்களா, இல்லைங்க புதுசாக எதனா நடந்தால் நல்லாயிருக்கும், இவங்க சொல்கிறக்கூடிய கொள்கை கரெக்டாக இருக்குது, இவங்க சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக இருக்குது, இவங்க சொல்கிறக்கூடிய பார்த்திங்கன்னா விஷயங்கள் நடந்தால் அனைவருக்கும் வேலை கிடைக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுடைய அடிப்படையே நல்லா இருக்குது, அரசியல் புரிதலும் கரெக்டாக இருக்குது, அப்படி இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சி வேண்டும், இந்த கட்சி வரணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளை தலைமுறையினர்கள் பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்கள் அரசியல் புரிதலை தமக்குள் புகுத்தி இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமாக பார்த்திங்கன்னா அதன் மூலமாக தெரிகிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க 2026 தேர்தலில் யார் முதலமைச்சர் என்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் விட்டார்கள். ஏனதான் பழைய ஓட்டர்கள், அதாவது 30லேருந்து 40 வயசு, 40லேருந்து 50 வயசு, 50லேருந்து 60 வயசு இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு ரீதியிலான பார்த்திங்கன்னா முடிவுகளை எடுத்தாலும் கூட தற்பொழுது புதிய வாக்காளர்களே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, பழைய ஓட்டு இருந்தாலும் கூட புதிய ஓட்டு இருந்தால் மட்டுமே வெற்றியாக ஆக முடியும். ஸோ அந்த புதிய ஓட்டு எல்லாமே எதை நோக்கி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா என்டிகே, டிவிகே இந்த பக்கம் தான் அதிகமாக போகிறது. ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது இதை உறுதிப்படுத்துவதில் ஒரு அரசியல் தலைவர்கள் சொல்கிறார்கள். அதாவது விஜயகாந்தை போல விஜயும் தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் கூட சமீபத்தில் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கம் அன்றைய ஆளுங்கட்சியால் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் விஜயில் தாக்கம் ஆளுங்கட்சி திமுகவுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக மாறும் அப்படின்றது அவங்க தலைப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இது பெரும் விதத்தில் ஒரு மாற்று ரீதியிலான அரசியல் என்பது 2026 தேர்தலில் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிகிறது. பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள். போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களால் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.